ஹாய் எவ்ரி ஒன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, ரிச் ப்ரோட்டீன் தோசாவோட ரெசிபி. இந்த ரெசிபி என்னென்னா, இப்போ தான் ஆஷ்யூஷுவல் சொல்கிறாங்க இல்லைங்க, எல்லாருமே சுகருக்காக வந்து இது சாப்பிடக்கூடாது, ரைஸ் பேட்டரே சாப்பிடக்கூடாதுல்ல. அதுக்கான ஒரு மாற்று வழி தான் இது. எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு டாக்டரை ஃபாலோ பண்ணுற டாக்டர் வந்து சொன்னது, மூக்கல்ல பச்சை பயிரையும் உளுந்து வெந்தயம் கலந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணி அதில் தோசை இட்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகாதுன்னு சொன்னாங்க. சரி இதை இதை நீ இதை ஃபாலோ பண்ண ஹெல்த்தி ரெசிபின்னு சொன்னாங்க. ஸோ நான் வீட்டில் நானும் ட்ரை பண்ணேன். வெறும் பச்சை பயிறு போட்டதுக்கு என்கிட்ட முளைக்கட்டின பச்சை பயிரே ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணது சாப்பிட்டு மீதி பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை இந்த இதுக்கு பேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சைமல்டேனியஸாக நான் எப்போயுமே கொஞ்சம் மில்லட்ஸ் கலந்து யூஸ் பண்ணுறேன், அந்த பேட்டரையும் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த தோசையை மட்டும் நான் பிலீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேட்டரியும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க, கருப்பு உளுந்து தான். ஸோ அது ரொம்ப நல்லதுன்றது என்னோடய கான்செப்ட். ஸோ நான் எந்த பேட்டருக்கும் சரி, மில்லட் மிக்ஸ் பண்ணியிருக்க ஒயிட் ரைஸ் பேட்டருக்கும் சரி, ரைஸ் பேட்டருக்கும் சரி, இந்த மாதிரி ஹெல்த் ரிச் ப்ரோட்டீன் ரெசிபியான பேட்டருக்கும் சரி, இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய கணிப்பு. பட் யுவர் விஷயம், உங்களோட இதே எதுவும் எப்பயும் போல் ஒரு மிக்சிலி இதை வந்து நார்மலாக கிரைண்டரை பண்ணல, மிக்சிலையும் பேட்டர் கொஞ்சமாக தானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேட்டரை மிக்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர் தட் 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பேட்டர் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே சால்ட் ஆட் பண்ணி தோசை மாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். தோசை சுட்டு பார்த்தா ஒயிட் மாவு தோசை ரொம்ப அருமையாக வந்ததுங்க. பட் ஆனால் அந்த ரிச் ப்ரோட்டீன் தோசையோட ரெசிபியில் என்னென்னா, அது சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. சரி அப்படியே அதை சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு பார்த்தா லைட்டாக பச்சை ஸ்மெல் வருது. இது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அவர் அதை ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தோசை சாம்பிளில் கொடுத்துட்டு, ஆஃப்டர் தட் என்ன பண்ணேன்னா, 2 கரண்டி ரிச் ப்ரோட்டீன் தோசை பேட்டர்னால் 1 கரண்டி இந்த மில்லட்டை மிக்ஸ் பண்ண ரைஸ் ரெசிபி தோசாவை ஆட் பண்ணிவிட்டு தோசை சுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ரைஸோட இதுவை கண்டென்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ ரைஸை கம்மி பண்ணணுன்றதுக்காக நான் ரைஸ் பேட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இது ஒயிட் பேட்டர் தோசை. பட் ரிச் ப்ரோட்டீன் தோசை வந்து இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுவேன் பாருங்கள். சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொன்னால், 2 பேட்டரியும் அரைச்சி வச்சுக்கோங்க. இது 2 கரண்டினா அது ஒரு கரண்டியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா தோசை நல்லாவே வரும், இட்லியும் வரும். பட் ஹெல்த்தின்னு நினச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ஹெல்த்தி, டேஸ்ட்டும் ஓகேவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். இனிஷியலி நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் இது ஹெல்த்தி, நம்ம உடம்புக்கு எந்த இதுவும் இருக்காதுன்னு நினச்சி நம்ம சாப்பிடும்போது நம்ம நல்லாயிருக்கும். ஸோ தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய சஜஷன். பாய்.